மன இச்சைக்கு நீங்கள் மன இச்சை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அன்தாதிலு நீதத்தை கடைபிடிக்கக்கூடிய விஷயத்தில் எதை பின்பற்றக்கூடாது? மன இச்சை நீங்கள் பின்பற்றக்கூடாது. வயின் தல்வு அவ் தோழிலு நீங்கள் அந்த நீதமா நடக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் சாட்சியை புறக்கணித்தாலோ அல்லது நீங்கள் தடம் புரண்டாலோ அதை புறக்கணித்தாலோ சாட்சிகளை நீங்கள் புரட்டினாலோ ஃபஇன்னல்லாஹ கான பிமா யஅமலூன கபீரா ஒன்றை மட்டும் நினைவைத்துக்கொள், உன்னுடைய செய்தி எல்லாம் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கு. நீ இந்த உலகத்தை என்ன செய்யலாம்? தடம் போட்டு போகலாம். உனக்கு சாதகமான தீர்ப்பை நீ ஆக்கி கொள்ளலாம். எதிரிக்கு பாதகமான தீர்ப்பை நீ வழங்கலாம். அநீதத்திற்கு நீ துணையா போகலாம். எப்படி நாளில் நடந்து கொண்டால் கூட போம் பிடி என்கிட்ட இருக்குது, உன்னை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னை நான் உற்று கவனித்துக் கொண்டிருக்கேன்னு செய்கின்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால அல்லாஹ் சொல்றான் அந்த வசனத்துல, இப்படி உன்னுடைய குடும்பம் உனக்கு, உன்னுடைய குடும்பம் உன்னுடைய நண்பர் வட்டாரத்துக்கு நீ பாதமா பணக்காரன் ஏழை இப்படி நீ பார்த்து செய்ய மன இச்சைக்கு நீ அடிமையாகி விடாதே. ஒலா எஜிரி மண்ணுக்கும் ஷனான கோமின் கூடுதல் வார்த்தையெல்லாம் போடுறான். ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு ஜமாத்தின் மீது ஏற்பட்ட உனக்கு பகைமை, அந்த பகைமை என்ன செய்ய வேண்டாம்? உன்னை நீதமா நடப்பதை விட்டும் அதை புரட்டி விட வேண்டாம், நீதத்தில் தவறிழக்க செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி அஜிரி மண்ணுக்கு ஷனான கோமின் அலா அல்லா தாதிலு நீதமா நடப்பதை விட்டும் ஒரு சமுதாயத்தின் மீது ஒரு ஜமாத்தின் மீது ஏற்பட்ட பகைமை என்ன செய்ய வேண்டாம்? உன்னை தடம்பொள்ள செய்து விட வேண்டாம், தவறிழத்து செய்து விட வேண்டாம். யஅதிலு நீங்கள் நீதமாக நடங்கள், நீதத்தை கடைபிடியுங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா எதை எதிர்பார்க்கிறியோ தக்வாவிற்கு இறையச்சத்திற்கு அதான் நெருக்கமானது. இறையச்சத்தை அல்லாஹ்வுடைய பயம் உனக்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்புறியா? அல்லாஹ்வுடைய அச்சம் உனக்கு ஏற்பட வேண்டும் என்று விரும்புறியா? மறுமையில சொர்க்கம் கிடைக்கும் என்று விரும்புறியா? நரகத்தை பயப்படுறியா? அப்படி பயம் உனக்கு இருந்தால் நீ என்ன செய்வது? தக்வாவிற்கு இதான் நெருக்கமானது. எது நெருக்கம்? ஒரு சமுதாயத்தின் மீது ஏற்பட்ட அந்த பகைமை, ஒரு ஜமாத்தின் மீது ஏற்பட்ட அந்த பகைமை, ஒரு கூட்டத்தின் மீது ஏற்பட்ட அந்த பகைமை என்ன செய்ய வேண்டாம்? உன்னை நீதியிலிருந்து தவறிழக்க செய்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வத்தகுல்லா திரும்ப அல்லாஹ் போட்டு உடைக்கிறான். வத்தகுல்லா அல்லாஹ்வை நீ பயந்து கொள், அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள். இன்னல்லாஹ் அலீமுன் கபீர் நிச்சயமாக இறைவன் அறிந்து கொள்ளக்கூடியவனாம், செய்திகளை அறிந்து கொள்ளக்கூடியவனா இருக்கின்றான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறியா? அந்த கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்தில் பல்வேறு பண்புகளை உனக்கு நான் சொல்லி இருப்பதை போல இந்த நீதத்திற்கும் உண்மைக்கும் நீ சரியான வழியில் கடைபிடிக்க வேண்டும். நீதத்திற்கு துணையாகிறேன், அநீதிக்கு ஒருபோதும் செய்யக்கூடாது, துணையா இருக்கக்கூடாது. அநியாயத்திற்கு ஒருபோதும் செய்யாத, துணையாகி விடாதே. அநியாயத்திற்கு ஒருபோதும் உதவி செய்து விடாதே. அப்படி செய்தால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று இறைவன் இந்த 2 வசனங்கள் மூலமா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அநீதிக்கு துணையாக கூடிய நபர்களுடைய நிலையை குறித்து, மறுமையில் என்ன ஏற்படும் என்பதை குறித்து அவர்கள் விளக்கும் போது சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செய்து அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கின்றார்கள், இத்தகுல் ظுல்ம அநியாயத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அநீதி இழைப்பதை அநியாயம் செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ظுல்ம ظுல்மாத்துன் யௌமல் கியாமா நிச்சயமாக அநீதி இருக்குதே, நீங்கள் அநியாயம் செய்திருப்பீங்களே, அந்த அநியாயம் நாளை மறுமையில பெரும் இருள்களாக காட்சியளிக்கும். நாளை மறுமை நாள்ல பெரும் இருள்களாக காட்சியளிக்கும். பெரும் இருள்கள் என்னது? உன்னை நரகத்தில் தள்ளி கொண்டு போவதற்கு அது முக்கிய காரணமாக இருக்கும். நரகத்தினுடைய அதர பாதாளத்துக்கு இழுத்து செல்வதற்கு நீங்கள் உலகத்தில் செய்த அந்த அநியாயம் அது முக்கிய பங்கு வகிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 2578வது நம்பராக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், மன் ظلم قيد شبر من الارض توقه من 7 அர்லீன் இந்த பூமியில நடைபெறக்கூடிய அதிகமான குழப்பம், அதிகமான அநீதி நில விஷயத்தில் தான் ஏற்படும். ஒருத்தனுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய நிலத்தை அபகரிப்பது, அல்ல ஒரு ஜான் நிலசு ஒரு அடி 3 அடி 10 அடின்னு சொல்லி அபகரிச்சு வைக்கிறது,
இவ அந்த அடுத்தவனுடைய நிலம் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டுக்கார நிலை மட்டுமல்ல, கவர்மெண்டுடைய புறம்போக்கு நிலத்தை கூட அநீதமாக வந்து அபகரித்து வைத்தான் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், மந்தலம கீத சிபிரிமெல்லால், பூமியிலிருந்து ஒருவருடைய அந்த பூமியை, ஒருவருடைய நிலத்தை ஒரு ஜான் அளவுக்கு ஒருவன் கைப்பற்றி விட்டான் என்றால், அநீதம் செய்து விட்டான் என்றால், அபகரித்து விட்டான் என்றால், தவ்வகஹு மின் சபஇம் அர்லீன, பூமியை 7 பூமி அளவுக்கு என்ன செய்வான், 7 பூமியை இதை போன்ற பூமியை 7 பூமி அளவுக்கு மாலையான செய்ய அவனுடைய கழுத்து தொங்க போடுவான். தாங்கிக் கொள்ள முடியுமா? அந்த வேதை நம்ம தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒருவருடைய நிலத்தை அநியாயமாக அபகரிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இந்த உலகத்தில் ஒரு ஜான் அளவுக்கு தான் நீ செய்யற, அபகரிச்ச. நாளை மறுமையில ஒட்டுமொத்த பூமி உனக்கு சொந்தமாகி அந்த ஒட்டுமொத்த பூமியை 7 பங்காக 7ஆக பெருக்கி அல்லாஹ் 7 மடங்காக பெருக்கி அல்லாஹ் என்ன செய்வான், 7 மடங்கை தூக்கி என்ன செய்வான், அவனுடைய கழுத்தில் மாலையாக சுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சஹீஹ் புகாரியில 2452வது நம்பராக அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அநியாயத்திற்கு துணையே போகும்போது, அநீதி இழைக்கப்படும் போது, அநீதி இழைக்கும் போது, இழைக்கப்படுவதில்லை, அநீதி இழைக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு ரொம்ப கொடூரமானது. மறுமையில அல்லாஹ் அதற்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது ரொம்ப கடுமையானது. தெளிவாக நமக்கு தெரியுது. ஒரு ஆள் நமக்கு தீர்ப்போ அல்ல ஒரு செய்தியை கேட்டு வரும்போது அது என்ன செய்ய, நம்ம அநியாயமாக நடந்து கொண்டு நமக்கு தெரியும். நம்ம மனசு உறுத்தும். பொய்யை சொல்லும் போது பொய் சொல்லக்கூடியவனுக்கு மனசு உறுத்தாமல் இருப்பதே கிடையாது. எப்படி பாவங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது மனசு உறுத்துமோ, அதே போல அநியாயத்திற்கு துணை போகக்கூடியவனுக்கும் நீதம் தவறி நடக்கக்கூடியவனுக்கும் அந்த செயலை செய்யும் போது அந்த அநியாயத்திற்கு துணை போவது அவனுடைய மனசு உறுத்தும். மனசு உறுத்துருச்சா அப்போ உடனே செய்வது தவிர்த்துக்கணும். மன இச்சைக்கு நீ அடிமையாகாத, அல்லாஹ்வுக்கு நீ பயந்து கொள். அல்லாஹ்வுக்கு நீ பயந்து கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு சரியான பாதையை கொடுப்பான். யாருக்கு அநீதி இழைச்சியோ, அநீதி இழைத்த நீ நரகத்திற்கு போவாய். யாருக்கு அநீதி இழைத்தியோ, இழைக்கப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போவான். அநீதி இழைத்தவன் நரகத்திற்கு போவான், அநீதி இழைக்கப்பட்டவன் சொர்க்கத்துக்கு போவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யமனுக்கு என்ன செய்யறாங்க, தூதராக அனுப்புகின்றார்கள், ஆளுநராக அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கும் போது அவர்களிடத்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாங்க, முஆதே நீ உனக்கு சில விஷயங்களை வசியத்து செய்யற, நீ வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் பகுதிக்கு நீ போற, அந்த மக்களிடத்தை சத்தியத்தை எடுத்து சொல். அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பக்கம் அவர்களை நீ அழை. அப்படி அழைத்து அவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்றால் 5 கால தொழுகைகள் யோம்படி அவர்களுக்கு கட்டளை போடு. அதையும் செய்துவிட்டால் அது ஜக்காத்தை கொடுக்கும்படி அவர்களுக்கு தூண்டு. ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பதற்கு அவர்களுக்கு கட்டளையிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தி விட்டு இறுதியாக சொல்றாங்க, முஆதே உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கின்ற எச்சரிக்கை செய்கின்றேன். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு நீ அஞ்சிக்கொள், பாதிக்கப்பட்டவனுடைய துஆவுக்கு அஞ்சிக்கொள். ஏன் தெரியுமா? பாதிக்கப்பட்டவன், அநீதி இழைக்கப்பட்டவன் அவன் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எத்தகைய திரையும் கிடையாது. பாதிப்பு அந்த நியாயம் தான் அல்லாஹ் பார்ப்பான். பாதிக்கப்பட்டவன் தொழாம இருக்கிறான், நோன்பு வைக்காம இருக்கிறான், அமல் செய்யாம இருக்கான், அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்ப எதைத்தான் பார்ப்பான்? இவன் தொழுகையாளி, பாதிப்பை ஏற்படுத்திய தொழுகையாளி, பாதிப்பை ஏற்படுத்தியவன் அல்லாஹ்வுக்கு மற்ற விஷயங்களை கட்டப்பட்டு நடக்கிறான். பாதிப்பை யாருக்கு ஏற்படுத்தினானோ, ஏற்படுத்தப்பட்டவன் என்ன செய்யறான்? அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வீக்கா இருக்கிறான். அப்படி இருந்தா கூட செய்ய மாட்டான். சரி, பாதிப்பை ஏற்படுத்த தொழுகையாளி இருக்கிறான், பாதிப்பை ஏற்படுத்தி என்ன செய்யறான்? அநீதி இழைத்த என்ன செய்யறான்? நமக்கு மற்ற விஷயங்களை கட்டப்பட்டு நடக்கிறான். அநீதி இழைக்கப்பட்டவன் நம்ம விஷயத்தை கொஞ்சம் வீக்காத்தான் இருக்கிறான், அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தை வீக்காத்தான் இருக்கிறான் என்று செய்யமாட்டான். அல்லாஹ் பார்க்க மாட்டான். அப்போ அல்லாஹ் பார்ப்பது அவன் ஒண்ணுமே செய்யாமல் இருந்தா கூட, எந்த அமலும் செய்யாமல் இருந்தா கூட அவனுக்கு நீ பாதிப்பை ஏற்படுத்திய பாவம் தான் செஞ்சுட்டு இருக்கிறான்.
யாருக்கு நீ பாதிப்பை ஏற்படுத்துறியோ, யாருக்கு அநீதி இழைக்கிறியோ அவன் பாவம் தான் செய்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் கூட அவனுடைய துவாவை நீ பயந்து கொள். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் வந்து எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் வந்து பார்ப்பது என்ன செய்ய, இப்படிதான் பார்ப்பான். பாதிப்பு நீ நீதி நியாயம், நீதி அநீதி என்றுதான் வந்து பார்ப்பான். அப்போ வந்து நீ பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இத்தகைய திரையும்னா என்ன அர்த்தம்? தடுப்பு இல்லை, கேட்டா உடனே கிடைச்சிரும். அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டவனுடைய துவா அல்லாஹ் அடுத்து ரொம்ப வந்து வலிமையுள்ளதாக இருக்குது. அந்த விஷயத்தை நீ வந்து அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார்கள். இந்த நீதம் அநீதி விஷயத்தில் சஹாபாக்கள் ரொம்ப வந்து பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அநீதி இழைக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப வந்து சஹாபாக்கள் அது பேணுதலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார் என்பதற்கு பல செய்திகளை வந்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யூதர்களும் வந்து வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு யூதர் ஒரு முஸ்லீம், ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுகின்றது. பிரச்சனை வந்து முத்தி போய் சத்தியம் செய்யக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்படுகின்றார்கள் ரெண்டு பேருமே. அப்போ அந்த யூதர் வந்து சொல்கின்றார், இந்த உலகத்தில் மூசாவை சிறப்பித்தனுடைய இறைவன் மீது சத்தியமாக, மூசாவை சிறப்பித்த, மூசா நபியை சிறப்பித்த இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்கின்றார். அப்போ இவங்க வந்து சொல்றாங்க, அந்த முஸ்லிம் சொல்றாரு, நாம் வாழக்கூடிய காலத்தில் இப்போது யார் வாழல? மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழல, மூசா அலைஹிஸ்ஸலாம் இறந்து போய்விட்டார்கள். இப்போது இருப்பது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இவர்கள் மீது சத்தியம் பட்டு வந்து சொல்லு, இவர்களை நீ வந்து அழி என்று செய்ய வந்து சொல்றார். நீ என்ன மூசாவை சொல்ற, எங்களுடைய நபி மீது சத்தியமாக இப்படி சொல்லி சொல்லும் போது அதான பிரச்சனை. நான் மூசாவை வந்து நபியா வந்து ஏற்றுக்கொண்ட தவறுதான், அவர் செய்தது தவறுதான். ஒரு நபியினுடைய காலத்தில் வாழ்ந்துட்டு திரும்ப அடுத்த நபி வந்த காலத்தில் நான் வாழ்ந்து விட்டோம் என்றால் பின்னாடி வந்த நபியினுடைய சட்டத்தை வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அவர் வந்து தவறுதான் செய்யறாரு. இருந்தா கூட இவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. என்ன மூசான்னு சொல்லிட்டு இருக்க செய்யறாரு, செவுட்ல ஓங்கி போட்டுதார். யார? மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த யூதரை என்ன கன்னத்தில் வந்து ஓங்கி அடித்து விடுகின்றார். வலி தாங்க முடியாமல் செய்கின்றார். வழக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகின்றது, வந்து முறையிடுகின்றார். அல்லாஹ்வுடைய